வசதிகள் கொஞ்சம் கம்மி தான். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். என்னம்மா? இங்க பாரு, படுக்கிறதுக்கு முன்னாடி 2 பேரும் ஒரு விஷயத்த நல்லா கேட்டுக்கோங்க. இந்த கட்டிலோட வடக்கு பக்க காலு கொஞ்சம் ஆடிக்கிட்டு இருக்கும். இவங்களுக்கு வேற வேலையே இல்ல. அம்மா அந்த பக்கம் போங்க. இவங்க நல்லதுக்காக தான் சொன்னேன். அம்மா சொல்லுங்க. இந்தாங்க, இந்த நைட்டி போட்டுக்கோங்கக்கா. குளிச்சுட்டு வாங்க, சாப்பிடலாம். அது பொண்டாட்டின்னு சொன்னதுக்கு மன்னிச்சிரு. இல்லைன்னா நீ தப்பான பொண்ணுன்னு அவங்க நினைச்சிருவாங்க. அதனாலதான் அப்படி நான் சொன்னேன். என்ன ஆனாலும் புருஷன் வேஷத்துல கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டீங்க. எல்லா புருஷனும் இப்படிதான் இருப்பாங்களா? நான் இன்னும் புருஷன் ஆகலல்ல, மாறிடுறேன். டைம் இருக்குல்ல, ஒரு நிமிஷம் குளிச்சுட்டு வந்துடுறேன். உனக்கு என்னடா பைத்தியமா? 26 மிஸ்கால் வந்திருக்கு. ஒரு நிமிஷம். உன்னோட விசேஷம்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தெரியாம ரொம்ப ஆர்வத்துல கூப்பிட்டுட்டேன். எப்படி இருக்கு? கேட்க வேண்டியதை சட்டுப்பட்டுன்னு கேள்றா, அவ உள்ள காத்துக்கிட்டு இருக்கா. ஓ, நீங்க 2 பேர் இன்னைக்கு ஒரே ரூம்லயா படுக்க போறீங்க? ஆமா. ஒரே கட்டில்லையா? ஆமாண்டா. அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணணும். என்னது அது? எல்லாத்தையும் மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா நானும் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிறேன். எதுக்குடா மொபைலோட நிப்பாட்டுற? வீடியோக்காரங்களை கூட்டு வந்து வீடியோட. நான் எப்படியாவது அவன் மனசுல இடம் பிடிக்கலான்னு பாக்குறேன், அதுக்கு ஆப்பு வைக்கிறியா நீ? வைடா போன. ஹலோ ஹலோ. என்ன மாமா, என்னாச்சு? ஏதோ ஒரு கெட்ட செய்தி கேட்ட மாதிரி. ரஷ்யா போர் நிறுத்தம் அறிவிச்சிட்டாங்க. எப்போ? இன்னைக்கு மதியானம். போடி. வீட்ல இருந்து எப்ப கிளம்புனீங்க? நேத்து ராத்திரி கிளம்பணும். காலையில இங்க வந்துட்டோம். நானும் தாசரனை பார்க்க ஒரு நாள் அந்த ஊருக்கு வந்திருக்கேன். நீங்க வரும்போது அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்தீங்களா? ஜெயில இருந்து வரும்போதே என்ன பார்க்கணும். எனக்கும் தான். அவ்வளவு பிடிக்குமா? நான் குளிச்சதுக்கு அப்புறம் யோகா பண்ணுவேன். இந்த கிழவிக்கு எல்லாம் தெரியணும். யார் அது உட்கார்ந்து இருக்கிறது? இந்த மாலையும் கம்மலும் போட்டுக்கிட்டு நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? ஐயோ, நெத்தியில குங்குமம் வச்சா கல்யாணம் ஆயிருக்கணுமே. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சும்மாலாம் சொல்லக்கூடாது, சடங்கு சம்பிரதாயம் இருக்குல்ல. சடங்குகளும் முடிஞ்சிருச்சு. எனக்கு கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆகுது. 7 வருஷமா? அவரோட பேரு மணி. சந்தையில மாட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு. பொள்ளாச்சியில போய் மாடு வாங்கிட்டு வருவாரு விற்கிறதுக்காக. மாட்டு வியாபாரின்னு ஊர்க்காரங்கெல்லாம் அவரை கூப்பிடுவாங்க, மாட்டு மணின்னு. நீ இந்த லோடு சந்தையில இருக்கிற, நான் வந்துடுறேன். சரி. ஏ மல்லிகா, உங்க வீட்டுக்காரர் வந்திருக்காரு பாரு. ஏ மல்லிகா, உன் அம்மா கூப்பிடுறா பாரு. அம்மா இதோ வரேன். மணிமாமா, நான் இப்ப வரேன். அம்மா, அவருக்கு டீ கொடுங்க. போங்க. ஐயோ, நீ உங்க மாமா கிட்ட சொல்லு, ஒரு 2 நாள் கழிச்சு வரேன்னு ப்ளீஸ். வரதே பெரிய விஷயம்.
லோடு எடுக்கிறதுக்காக இங்க வந்ததுனால தான் என்னை விட்டுட்டு போனாரு. நான் எப்பவும் கூட இருக்கணும். அது உனக்கு புரியணும்னா உனக்கு கல்யாணம் ஆகணும். பவானி பவானி குடிச்சிட்டு வந்து நிக்கிறத பாரு. அந்த தனை எடுத்துட்டு வாடி. ம். இவர் இன்னைக்கும் ஆரம்பிச்சிட்டாரு போல. ஏய் உங்ககிட்ட தாண்டி சொன்னேன், தண்ணி எடுத்துட்டு வா. இந்த மீனை கிளீன் பண்ணாம நான் எழுந்திருக்கவே மாட்டேன். தண்ணி எதுக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏய் எனக்கு முதல்ல தண்ணியை கொடுத்துட்டு அப்புறமா மீன் குழம்பு வைடி. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உங்க காலை வெட்டிடுவேன். எப்படி வரட்டன்னு நானும் பாக்குறேன். காலை எதுவும் வெட்ட வச்சிடாதீங்க. நீங்க குடிக்கிற பாட்டில என்கிட்ட கொடுங்க. தண்ணி நான் கலந்து தரேன். என்னோட ஆசை இத. எந்த புடிமா 90. ஓகே. அது போதும். இங்க பாருடி, பொண்ணுங்கன்னா இப்படி இருக்கணும். நல்ல ஆள் நீங்க. நேத்திக்கே வரேன் என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டு அதுக்கு மாடு கிடைக்க வேணாமா? கால் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. நேத்து நைட்ல இருந்து நான் தூங்கவே இல்ல தெரியுமா? நான் லாரியில படுத்து நல்லாவே தூங்குனேன். மாடு வியாபாரம் பண்ணி பண்ணி உங்க குணமும் அதே மாதிரி ஆயிடுச்சு. சரியாதான் சொல்றாங்க உங்களை மாட்டு மணின்னு. மாட்டு மணி. ஐ, நிறுத்துங்க. என்னடா காசு தேவை இருக்கிறதுனால அநியாய விலை சொன்னா இதெல்லாம் இங்கேயே தான் நிக்கும், பாத்துக்குங்க. நான் சொன்ன விலைக்கு நீ வித்தீனா போதும், புரிஞ்சுதா? ப்பு, அந்த விலைக்கு நீ தான் வாங்க முடியும். மணி, காலையில நீ சொன்னதா சொல்லி காலை வாங்கினது 6000 ரூபாய். நேத்து சாயந்தரம் நீ வாங்கினது 2000. 2 மாச வாடகை 2000, மொத்தம் 10. காலையிலே நீ அவசரப்படாத, தரேன். மதியத்துக்குள்ள கிடைக்கணும். அத மதியம் சொல்றேன். இது நல்லா இருக்க. இது இப்ப கையில இருக்கிற காசை கொடுத்து கடிக்கிற நாயை வாங்கின மாதிரி ஆயிப்போச்சு. சிவானா, சாயங்காலம் ஒரு லோடு வெங்காயம் வருது, இறக்க வரீங்களா? லோட்மேன் வேலைக்கெல்லாம் நான் இல்ல. ஏதாவது கொட்டேஷன் இருந்தா சொல்லு. இங்க பரமாமா பேசாம உட்காரு. சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்ட. நிர்மலா எங்க? அக்காவும் சுதாகரனும் காலையிலே போயிட்டாங்க, இன்னும் வரல. அவங்க ஏதாவது உருளி கவுத்த போயிருப்பாங்க. முரளியா? ஓ பெஸ்ட். இந்த லூசு கிட்ட நாம என்ன சொன்னாலும் புரிய போறதில்ல. அடியே குழந்தை பாக்கியத்துக்காக நேர்த்தி கடன். நிர்மலா என்னாச்சு? எனக்கு நீ வாழ வேண்டாம். செத்தா போதும், செத்தா போதும். என்னடா காலையில 2 வாட்டி வந்து பார்த்தேன். நீ எங்க போயிருந்த? அது வந்து அண்ணே ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தோம். டாக்டர் பாத்தீங்களா? பார்த்தோம். அப்புறம் என்னாச்சு? நிர்மலாவோட விஷயம் மொத்தமா பிரச்சனை ஆயிடுச்சு. டாக்டர் சொன்னாங்களா சுதாகரனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் கேள்விப்பட்டேன் என் மாமாவுக்கும் நிர்மலாவுக்கும் நடுவுல ஒரு பழக்கம் இருக்குன்னு. நான் அதை பெருசா எடுத்துக்கல. ஒரு நாள் ராத்திரி அவர் சாப்பிட்டுட்டு இருந்தப்ப நான் சும்மா கேட்டேன். நானும் கேள்விப்பட்டேன். நீயும் அதை நம்புறியா? இல்ல. ஊர்க்காரங்க என்ன வேணா சொல்லுவாங்க, நீ அதெல்லாம் நினைச்சு மனசு குழப்பிக்காத. அப்படி எதுவும் இல்லைன்னு என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணுவீங்களா? என் மன நிம்மதிக்காக. ஐயோ வேண்டாம் வேண்டாம், நான் உங்களை நம்புறேன். போய் யாருன்னு பாரு. சுதாகரனா? புரியடா அந்த நாய.
என்னோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு நீ சந்தோஷமா வாழணும்னு நினைச்சடா திருட்டு பயல. இன்னும் 2 வளைவுல எங்க ஊர் வந்துரும். இறங்க வேண்டியதுதான். வீட்ல தங்கிட்டு நாளைக்கு போனா போதும். வேண்டாம், அதெல்லாம் ஒத்து வராது. அப்புறம் யாரு என்னன்னு 1008 கேள்வி. அதெல்லாம் வேலைக்காகாது. உன்னை கொண்டு போய் விட்டுட்டு அதோட நான் திரும்பிடுவேன். இந்த பஸ் திரும்பி வரும்போது அதிலே கிளம்பிடுவேன். மணி காத்துக்கிட்டு இருப்பாரு. நடந்தது எல்லாத்தையும் மறந்துடு. இனிமே நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணும். எங்களை எதிர்த்து போராட்டம் பண்ணுவியா நீ? இது மாட்டு சிவா தானே? ஆமாமா, இவனால மனுஷங்களோட நிம்மதியே போகுது. வண்டியறா. இதான் ஸ்டாப், லாஸ்ட். எல்லாம் இறங்கிடுங்க. மல்லிகை தானே அது? ஆமா. அப்ப இன்னைக்கு கூட ஒரு கொலை நடக்கும்.